திருமணம் என்பது வெறும் வாழ்வை தாங்கிக் கொள்வதற்கான ஒன்றல்ல. அது பரிசுத்தமானது. ஒரே வீட்டில் வாழும் இரண்டு மனிதர்கள் அல்ல, உடன்படிக்கையில் நடக்கும் இரண்டு இருதயங்கள். அன்றாட வாழ்க்கையின் இயல்பான ஓட்டத்தில் நாம் ஒரு காலத்தில் செய்த வாக்குறுதிகளை வாழ்வில் நடத்துவதை நிறுத்திவிட்டோம். ஆரம்பத்திலிருந்தே தேவன் அவர்களை ஒன்றாக ஆக்கினார். கணவன் மற்றும் மனைவி ஒன்றுபட்டு, நடுவில் கிறிஸ்துவை மையமாகக் கொண்டு. கிறிஸ்துவின் திருமணம் என்பது காதல் மட்டுமல்ல, அது தியாகம், அது மன்னிப்பு, அது உடன்படிக்கை. பலமான திருமணங்கள் தானாக உருவாகாது, அவை நோக்கத்துடன் கட்டப்படுகின்றன. நாம் திருமணங்களை பலப்படுத்தினால் குடும்பங்கள் பலப்படும். குடும்பங்கள் பலப்பட்டால் சபை பலப்படும். அதனால்தான் கஜாங் அசம்பிளி ஆஃப் காட் MCM மேரிட் கப்பிள் மினிஸ்ட்ரி எனும் ஒரு சிறப்பு ஊழியத்தை நிறுவியுள்ளது. திருமணங்களை நோக்கத்துடன் கட்டி எழுப்பவும், உடைந்த உறவுகளை சீர் செய்யவும், கணவன் மனைவி இருவரும் ஆன்மீகமாக ஒன்றாக வளரவும், கிறிஸ்துவை மீண்டும் அவர்களின் உடன்படிக்கையின் நடுவில் நிலைநிறுத்தவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஊழியம். ஏனெனில் இது ஒரு திருமணம் மட்டுமல்ல, இது ஒரு உடன்படிக்கை. MCM Married Couple Ministry. அவருக்கு மாத்திரமே நாம் நன்றி பலிகளை செலுத்துவோமாக. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் என்றும் போற்றுவோம். அவரே துதிக்கு பாத்திரர், அவரே மகிமையின் ராஜா, அவரே ராஜாதி ராஜா, அவரே சர்வ வல்லமையுள்ளவர். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவு அறுக்கிடும், இயேசு ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜீசஸ், we worship you Lord. தகப்பனே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கின்றவராகவே இருக்கிறீரப்பா. யெகோவா தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலயம் முழுவதுமாக உமது அபிஷேகத்தை ஆளை நிரப்பணத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை நிரப்புகிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு மாத்திரமே நாங்கள் மகிமையை தருகிறோம். ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே, உமக்கு ஒருவருக்கே நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் இருக்கின்றவராகவே இருக்கிறீரப்பா. ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிற தேவனே, we worship you Lord. ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை மாத்திரமே நாங்கள் கனப்படுத்துகிறோம். இயேசுவே, எல்லா கனத்திற்கும் துதிகளுக்கும் பாத்திரரே, we worship you Lord. உமக்கு மாத்திரமே ஆராதனை தருகிறோம். ஆமென். தேவன் உண்டு பண்ணின நாள், இந்த நாளில் நம்ம களி கூறுவோம். ஆமென். தேவன் நம்ம பக்கத்தில் இருப்பதினால் நம்ம எப்பொழுதும் களி கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓகேங்களா? அவரோட தூதிய நாவில எப்பொழுதுமே இருக்கும். நீங்க பாருங்க, ஷாட்ராக், மேஷாக், அபித்நேகோ அவர்களை துதித்ததுனால தான் அவர்களை அக்கினியில போடும்போது அவங்க வெந்து போல. ஏனென்றால் அவர்களை துதிக்கிறவர்கள். ஆமென். ஸோ எந்த சூழ்நிலையில் நம்மள இருந்தாலும் நம்ம துதிக்கிறவர்களா இருந்தா எல்லாத்தையும் நம்ம மேற்கொண்டு மேலே வர முடியும். ஆமென். ஓகேங்களா? இந்த நாளில் நம்ம தேவனை வைராக்கியமாக ஆராதிக்க போகிறோம். ஓகேங்களா? பக்கத்தில் கரங்களை கொடுத்த சொல்லுங்க, நம்ம வைராக்கியமாக தேவனை ஆராதிப்போம் என்று. ஆமென். ஓகேங்களா? ஸோ கவலைப்பட்டவர்கள் தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாராக. வியாதியாக வந்தவர்கள் உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே சுகத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமென். நிச்சயமாகவே விடுதலை உண்டு தேவனுடைய சமூகத்தில். ஓகேங்களா? எல்லாம் அப்படியே ஏஞ்சி நிற்போமா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? தேவனோட சந்நிதியில் வந்திருக்கோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? ஐ மீன், how many of you happy on the presence of the God? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஐ மீன், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நிறையா காரியத்தை செய்திருப்பார், நம்மளை வழி நடத்தியிருப்பார். இந்த ஒரு வாரமாக நம்மளை வழி நடத்தியிருப்பார். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது ஐ ஃபீல் ஸோ பிளஸ்ட், ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா தேவன் என்னோடு இருக்கிறார். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான்னு சொல்லி நம்ம பாட போகிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் போதே
அவர் நம்மளை அனாயிட்டிங் பண்ணுவார். நம்ம அனாயிட்டிங், அவரோட அனாயிட்டிங் நம்ம மேலே இருக்கும். அந்த அனாயிட்டிங் இருக்கும் போது விடுதலையோடு சமாதானத்தோடு நம்ம ஆராதிப்போம். ஆமீன். we going to enjoy the presence of God. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? ஆமீன். கைகளை தட்டி தேவனை நம்ம உயர்த்தி பாடுவோமா? எஸ் லார்ட். அப்படி கொஞ்சம் அசைந்து தேவனை துதிப்போமா? கொஞ்சம் அப்படியே கைகளை எல்லாம் உயர்த்தி தேவனை செக் பண்ணி தேவனை ஆராதிப்போம். சொல்லுவோமா? ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா நாளும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். மறுபடியும் சொல்லுவோமா? ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே என் வாழ்வில் இல்லை திண்டாட்டமே. குதூகலம் கொண்டாட்டமே என் வாழ்வில் இல்லை திண்டாட்டமே. ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். உறுதியோடு சொல்லுவோமா? ஏசப்பா எனக்கு தான் என்று. எஸ் நான் சந்தோஷமா. ஏசப்பா என்னை தேடி வருவா, சுகம் தருவா, அன்பை பொழிவா. ஏசப்பா என்னை தேடி வருவா, சுகம் தருவா, அன்பை பொழிவா. என் வாழ்விலே அவரே வழி, என் வாழ்விலே அவரே ஒளி. என் வாழ்விலே அவர் தான் வழி, என் வாழ்விலே அவரே ஒளி. ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பாவோட அன்பு நம்ம மத்தியில் இருக்கனால தான் நம்ம சந்தோஷப்படுறோம். ஆமென். ஏசப்பா ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம். குதூகலம் கொண்டாட்டமே என் வாழ்வில் இல்லை. எஸ் குதூகலம் கொண்டாட்டமே என் வாழ்க்கை இல்லை திண்டாட்டமே. ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி கொண்டது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி கொண்டது நான் சந்தோஷம்தான். ஏசப்பா என்னை தேடி வருவா, சுகம் தருவா, அன்பை பொழிவா. ஏசப்பா என்னை தேடி வருவா, சுகம் தருவா, அன்பை பொழிவா. என் வாழ்விலே அவரே ஜீவன், என் வாழ்விலே அவரே மீட்பர். என் வாழ்விலே அவரே ஜீவன், என் வாழ்விலே அவரே மீட்பர். ஏசப்பா என்னாலும் ஏசப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்தது நான் சந்தோஷம்தான். ஆமென். நம்ம தேவன் நல்லவராக இருக்கிறார். நம்ம எவ்வளோ துதிக்கிறோமோ அவ்வளோ நம்ம வாழ்க்கை சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். எவ்வளோ துதிக்கிறோமோ அவ்வளோ சமாதானம் நம்ம வாழ்க்கையில் வரும். எவ்வளோ நம்ம துதிக்கிறோமோ அவளே நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரும். ஆமென். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் இஸ்ரவேலி தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு தேவனை உயர்த்துவோமா? இஸ்ரவேலின் தேவனே, போற்றி பாடும் ராஜனே, உலகமிக்க கர்த்தரே, சோஸ்தரிப்போம் என்றுமே. இஸ்ரவேலின் தேவனே, போற்றி பாடும் ராஜனே, உலகமிக்க கர்த்தரே, சோஸ்தரிப்போம் என்று. கரங்களை உயர்த்தி சொல்லுமா?
தேவனே போற்றி பாடும் ராஜனே உலகமிக்க கர்த்தரே சொஸ்தரிப்போம் என்றுமே எஸ் இஸ்ரவேலின் தேவனே போற்றி பாடும் ராஜனே உலகமிக்க கர்த்தரே சொஸ்தரிப்போம் என்றுமே அன்பான தேவனே தாவீதின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே அன்பான தேவனே தாவீதின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே ஹalleluya 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 இஸ்ரவேலின் தேவனே போற்றி பாடும் ராஜனே உலகமிக்க கர்த்தரே சொஸ்தரிப்போம் என்றுமே இஸ்ரவேலின் தேவனே போற்றி பாடும் ராஜனே உலகமிக்க கர்த்தரே சொஸ்தரிப்போம் என்றுமே ஹalleluya 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 உன்னத தேவனே மெய்யான தேவனே சிருஷ்டிப்பின் ரட்சிப்பின் தேவனே உன்னத தேவனே மெய்யான தேவனே சிருஷ்டிப்பின் தேவனே ரட்சிப்பின் தேவனே ஹalleluya 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 இஸ்ரவேலின் தேவனே போற்றி பாடும் ராஜனே உலகமிக்க கர்த்தரே சொஸ்தரிப்போம் என்றுமே இஸ்ரவேலின் தேவனே போற்றி பாடும் ராஜனே உலகமிக்க கர்த்தரே சொஸ்தரிப்போம் என்று கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya நல்ல தேவனப்பா பரிசுத்தாவியானவர் என் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா எனக்கு தெய்வம் நீரே எனக்குள் வாழ்கின்றீரே உத்திர ஸ்வீகாரத்தில் என் சாவியை கொடுத்தீரே வானம் பூமியாம் உமக்கடிப்படி நீர்மா உன்னாதரே வானம் பூமியாம் உமக்கடிப்படி நீர்மா உன்னாதரே கரங்களை உயர்த்தி எல் ஷடாய்
செய்யும் தெய்வம் நீரே. ஒருவரும் சேரா ஒளியினிலே வாசம் செய்யும் தெய்வம் நீரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ரோயி என்னை காப்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ரோயி என்னை காப்பவரே. எனது தெய்வம் நீரே. எனக்குள்ள ஆண்டவரே, yes Lord, புத்திர சுவிகாரத்தில் உயர்த்தவும், அந்த தேவனை உயர்த்தவும் கொடுத்தீரே. வானம் வானம் பூமியா உமக்கடிபணியும் நீரா உன்னதரே. வானம் வானம் பூமியா உமக்கடிபணியும் நீரா உன்னதரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ரோயி என்னை காண்பவரே. எல் ஷடாய் உயர்த்துவோம். Yes, அந்த தேவனை உயர்த்துவோம். மறுபடியும் சொல்லுவோமா? எல் ரோயி என்னை காண்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ரோயி என்னை காண்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ரோயி yes Lord, yes Lord, நீ இறங்கி வாரும் ஆவியானவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ரோயி என்னை காண்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ரோயி என்னை காண்பவரே. நல்லவர் அப்பா, இருக்கரங்களை உயர்த்தி சொல்லுமா, தேவனே நீ வர வேண்டும். Yes Lord. தாயின் கருவிலிருந்து எங்களை பேசலி அழைத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். தாயின் கருவிலே என்னை தெரிந்தவரே. குயவனைப் போல் என்னை மானைந்தவரே. தாயின் கருவிலே என்னை தெரிந்தவரே. குயவனைப் போல் என்னை உந்தன் தோளிலே சுமந்தீரே. சொந்தமாய் ஆக்கினீரே. கிருபை நான் வாழ yes yes தோளிலே சுமந்தீரே. சொந்தமாய் ஆக்கினீரே. கிருபை நான் வாழ வைத்தவரே. ஆராதனை ஆராதனை ஜீவன் தந்தவரே. ஆராதனை அந்த ஜீவன் தந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆராதனை ஜீவன் தந்தவரே. ஆராதனை உள்ளம் நிறைவோடு உம்மை துதிப்பேன். இயேசுவே உமக்கு ஆராதனை. மனம் நிறைவோடு உம்மை தொழுவேனே. அன்பு
பார்த்து நான் சொல்லட்டும், எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யறதை நீங்க உணர்றீங்க? ஒவ்வொரு நாளும் கடவுள் ஏதோ உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நீங்கள் யோசிக்க வேண்டும், உண்மையாகவே ஒருவர் என்னோடு இருந்து என் கூடவே இருந்து எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் 1:2 சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கின்றேன். எனக்கு ஒத்தாசை அங்கிருந்து வருது. ஹல்லேலூயா. ஆனால் இன்று நான் சொல்கிறேன், எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறத நீங்க உணர்றீங்க? இல்ல உங்க பலன் உதவி செய்தா, இல்ல உங்களுக்கு பணம் உதவி செய்தா, இல்ல கூட இருக்கிறவங்க உதவி செய்யறேன்னு உணர்ந்துகிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் இல்ல, எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரலாக எனக்கு ஒரு உதவி வந்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. எஸ் எஸ் ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் ஆஃபீஸ்க்கு போய் காலையில் போய் கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என் மனதோடு பேசினார். என்னன்னா, இதுதான் நான் உனக்கு உதவி செய்து கொண்டு வருகிறேன். இன்னைக்கு நாம் அதை உணர வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அதை நீங்கள் உணர்றீங்களா? God is leading me. ஹல்லேலூயா. God is leading me. கர்த்தர் நம்மை நடத்துவார் என்றால் என்னதான் தடை வந்தாலும் புல்டோஸ் மாதிரி தள்ளிட்டு போயிட்டு இருப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா உங்க தேவன் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவரா இருக்கிறார். மலைகள் வந்தாலும் அதை பயந்துகிட்டு போயிரு. எல்லாரும் வானத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த நாள் தேவ ராஜ்யத்தில் விதைக்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா உற்சாகமாய் சந்தோஷமாய் ஆண்டவரே மன நிறைவோடு அப்பா உமக்கு கொடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெறும் கையோடு வரல அப்பா. அப்பா உமக்கு கொடுக்க எங்கள் கைகளை நீங்க ஆசீர்வதித்திருக்கீங்க, அதுக்காக நன்றி. நாங்கள் வேலை செய்யக்கூடிய ஆற்றலும் பலனையும் எங்களுக்கு தந்திருக்கீங்க. எங்கள் கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடுவோம். இந்த நாள் முழு இருதயத்தோடு முழு உற்சாகத்தோடு முழு மனதோடு ஆண்டவரே தேவ ராஜ்யத்தில் விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நினைவு கூறுங்க அப்பா. அவங்க குடும்பத்தை நினைவு கூறுங்க, அவங்க செய்கிற வேலையை நினைவு கூறுங்க தகப்பனே. கர்த்தர் ஒரு பெருக்கத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்ல போகிறேன். இந்த புதிய ஆண்டுல கூட அநேகர் ஆசீர்வாதம் அப்பா எங்களை தேடி வரும். நன்மை கிருபை எங்களை தொடரும் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா. உற்சாகமாய் கொடுக்கிறவங்கள்ட்ட நீ பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த நாள் உற்சாக மனதோடு முழு மனதோடு முழு இருதயத்தோடு ராஜ்யத்தில் விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. உங்களோட கரத்துல கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் சிறுவர்ல இருந்து முதியோர் வரைக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஷலோம். கர்த்தர் நல்லவராக இருக்கார். ஆமென். அவருடைய அன்பு எப்பொழுதுமே நம்ம மத்தியில் மாறாதது. அது எங்கே நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் சிலுவின் மரணத்தில் அவர் அன்பை வெளிப்படுத்தினார். ஆமென். அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம சிலுவின் வல்லமையை குறித்து நம்மளை பார்க்க போகிறோம். கர்த்தர் எவ்வளோ சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி, அவர் யார் என்று சொல்லி, சிலுவின் மரணத்தில் எவற்றை கர்த்தர் செய்து முடித்தார் என்று சொல்லி நம்ம எல்லாவற்றிலையும் பார்க்க போகிறோம். ஆண்டவர் இதெல்லாம் யாருக்காக செஞ்சார்? நீங்கள் உணரணும். யாருக்காக செஞ்சார்? எஸ், உங்களுக்காக. ஆமென். யாருக்காக செஞ்சார் சொல்லுங்கள்? நமக்காக. உங்களுக்காக தான் ஆண்டவர் செஞ்சார், வேறு யாருக்காகவும் செய்யல. ஹல்லேலூயா. கர்த்தர் சிலுவின் மரணத்தில் இருக்கும்போது சகலத்தையும் ஆண்டவர் எல்லாத்திட்டையும் சம்பாதிச்சு ஜெயிச்சிட்டார்.
ஹல்லேலூயா. அந்த சிலுவின் மரணத்தில் நீங்கள் பாருங்கள், இயேசு தொங்கும்போது அவர் முள்முடி சூடப்பட்டு, சாட்டினால் அடிக்கப்பட்டு, பிக்கப்பட்டு, ஆணினால் அடிக்கப்பட்டு, இன்றைக்கு அலங்கோலமாய் அந்த சிலுவையில் ஆண்டவர் நிற்கிறார். யாருக்காக? நம்மளுக்காக. ஹல்லேலூயா. நம்மளுடைய பாடுகளும் நம்மளுடைய மீறுதலும் நம்மளுடைய தப்பிதங்களும் இருந்தும் நம்ம வெளியேறி வர வேண்டும் என்று சொல்லி நம் தேவனாகிய கர்த்தர் தரித்திராய் தொங்கினார். ஹல்லேலூயா. ஆனால் என்ன தெரியுமா, அங்கே வல்லமை வெளிப்பட்டது பிசாசுனுடைய தலையை நசுக்குவதுக்கு. ஆமென். தேவ வல்லமை எதுக்கு வெளிப்பட்டது? பிசாசுடைய தலையை நசுக்க. ஹல்லேலூயா. நீ கொஞ்ச நேரம் தியானிச்சு பார்ப்போம். நம்ம சிந்தனையில் செய்கிற பாவம் அவர் தலையில் முள்முடி வைக்கப்பட்டது. கண்களில் செய்கிற பாவம் அந்த முள் குத்தினது. ஆமென். நம்ம நாவில் செய்கிற பாவம் தாடை ஒட்டைக்கப்பட்டது. முகத்தில் செய்கிற பாவம் முகம் கிழிக்கப்பட்டது. சரீரத்தில் செய்கிற பாவம் சரீரம் அடிக்கு பிக்கப்பட்டது. கையில் செய்கிற பாவம் ஆணி அடிக்கப்பட்டது. கால்களில் செய்கிற பாவம் காலில் ஆணி அடிக்கப்பட்டது. ரத்தத்தில் இருக்கிற சாபம் ரத்தெல்லாம் சிந்தினார். நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கார் சர்வ வல்லமையுள்ள தேவன். செய்து முடித்ததும் அல்லாமல் அவர் என்ன செய்துட்டாரு? சிலுவின் மரணத்தில் எல்லாவற்றிலும் சுகந்தரித்து பிசாசின் தலையை நசுக்கிட்டார். இப்போ பிசாசின் தலையை நசுக்கின தேவன் இனி பிசாசுக்கு என்ன இருக்கும்? வாழு மட்டும்தான் இருக்கும். பிசாசுக்கு இனிமேல் என்ன இருக்கு? தலையில் தெரியுங்களா? அது சிலுவின் மரத்தில் ஆண்டவர் செஞ்சிட்டாரு. வாழை நசுக்கிறதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாழை நசுக்கும்படி இப்போ நம்ம வாழு கூட தான் போராடிட்டு இருக்கோம். ஆமாவா? வாழு தான். தலையை தேவன் நசுக்கிட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் சிலுவையின் உபதேசம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 1:18 படிங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. பைத்தியமா இருக்கு. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். ரட்சிக்கப்படுகிற நம்மளுக்கு அது என்னதான் இருக்கு? தேவ பலன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்மளுக்கு என்ன இருக்குது? தேவனுடைய பலன். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, சிலுவையின் மரத்தில் பிசாசு தலையை ஆண்டவர் நசுக்கிட்டாரு. இப்போ அவன் வாழு தான். அவன் வாளுடைய கிரியை நம்ம மிதிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? தேவ பலன். அதனால தான் சிலுவையின் போதனை சில பேர்த்துக்கு எப்படி இருக்குமா? பைத்தியமாக இருக்குமா? கேட்டுட்டு அப்படியே போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்கும்? பைத்தியமாக இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்படுற இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ரட்சித்துட்டார். எதிலிருந்து ரட்சித்துட்டார்? பாவத்திலிருந்து ரட்சித்துட்டார், நோயிலிருந்து ரட்சித்தார், அப்புறம் கட்டிலிருந்து ரட்சித்தார், பிசாசு பிடியிலிருந்து நம்மளை ரட்சித்தார், அப்புறம் சாபமான கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து நம்ம ரட்சித்துட்டார் ஆண்டவர். எல்லாவற்றிலும் ரட்சித்த தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு? தேவனுடைய பலன் நம்மளோட இருக்கிற. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு தேவ பலனை கொடுத்துருக்கிறார். திக்கட்டவர்கள் ஆண்டவர் விட்டுட்டாரா? விடவே பிரியமானவர்களே, அவர் நம்மளுக்கு தேவனுடைய பலனை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னும் என்ன பலவீனத்தில் இருக்கிறோம். இப்போ ஈஸ்டர் குட் ஃப்ரைடே வரப்போகுது. அதை முன்னேற்று நம்ம என்ன செய்வோம்? ஆயத்தப்படுவோம். நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுவோம். இன்னும் என் வாழ்க்கையில் என்ன பலவீனம் இருக்குது, என்ன வீக்னஸ் இருக்குது, என்ன குறைகள் இருக்குது, நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அதனால தான் அப்போஸ்தலர் நாட்களில் என்ன செஞ்சாங்க? தினந்தோறும் அப்பப்படுதல் செஞ்சாங்க. அது நினைவு கூர்ந்தாங்க. ஏன் நினைவு கூர்ந்தாங்க? ஏன் நினைவு கூர்ந்தாங்க? அவங்க வாழ்க்கையில் இன்னும் என்ன பலவீனம் இருக்குது அவங்க ஆராய்ந்து பார்த்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்னும் என்ன பலவீனம் இருக்குது. பிரியமானவர்களே, நீர் ஆராய்ந்து பாருங்கள். தேவ பலன் நம்மளோடு இருக்குது. நம்மளால் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாதா? தேவ பலன் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாதா? நம்ம பலவீனமாக இருக்கிற, இன்னும் குறையாக இருக்கிற என்ன பாவங்கள், என்ன காரியங்கள் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் இன்னும் என்ன பலவீனத்தில் இருக்கேன். நான் ஒருத்தர் ஐயா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன தெரியுங்களா, அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஏன் காசை கொடுத்து மரணத்தை வாங்கிக்கிறேன்னு கேட்டேன். அவர்கிட்ட சொன்னார், அவர் என்னன்னா தண்ணி சிகரெட்டு பயங்கரமாக அடிப்பார். நான் சொன்னேன், நீங்கள் ஏன் காசை கொடுத்துட்டு மரணத்தை வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் என்கிட்ட அருமையான ஒரு கேள்வி கேட்டார். என்னதுங்களா கேட்டார்? அவர் சொன்னார், சரி நான் காசை கொடுத்துட்டு மரணத்தை வாங்கிக்கிறேன், சிகரெட் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான்ல. சில பேர் சிகரெட்டும் இல்லை தண்ணியும் இல்லை, அவனுக்கும் கேன்சர் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, எல்லாம் சீக்கு வருது, எப்படின்னு கேட்டார். எல்லாம் சீக்கு வருது எப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், பிரதர், இப்போ நீங்கள் வந்துட்டு சிகரெட்டு தண்ணி அடிக்கிற உங்கள் பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னார். ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது என்ன காட்டுது? என்னென்ன ப்ராப்ளம் சொல்லி காட்டுது. இன்றைக்கு உங்கள் பிள்ளை சிகரெட் அடிக்க வேண்டாம், தண்ணி அடிக்க வேண்டாம். உங்கள் பிள்ளை யாரோடைய ரத்தம்? தகப்பனுடைய ரத்தம்.
அந்த தகப்பனுடைய ரத்தம் அவங்கள தொடர்றதுனால தான் அவங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லா நோயும் தொடர்ந்து வருது. ஆமென். ஆனால் நம்ம பயப்பட தேவையில்ல. சிலுவின் மரணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மளை சாபத்தை நீக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சர்வ வல்லமை, பெரிய கரமுள்ள கொடுப்போம். ஹல்லேலூயா. எந்த சாபமும் நம்மளை தொடர முடியாது. எப்பொழுது தேவ பலன் நம்மளுக்குள்ள இருக்கும்போது. ஹல்லேலூயா. தேவனுடைய பலன் நம்மளோடு இருக்கும்போது, தேவனாகிய ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்போது நம்மளை எதையுமே நெருங்க முடியாது. இன்றைக்கு பாருங்க, உலகத்தாருக்கு அந்த மீட்பு இல்லை. நான் சொன்னோன்னே அவர் கலங்கி போயிட்டாரு, அவர் வேதனை அடைந்து போனாரு, துக்கம் அடைந்து போனாரு. இது சரிதான் தேவாலயம். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நம்மளை ரட்சித்துட்டாரு. நம்மளுக்குள்ள இருக்கிற பலவீனம் என்ன? இந்த சிலுவின் மரணத்தில் ஒரு பட்ட பாடு தியானிக்க முடியாது. ஜீசஸ், ஹல்லேலூயா. அதனால தான் சிலுவை பாடு நான் தியானிக்க மாட்டேன். ஏன் தெரியுங்களா? அழுக நுப்பாட்ட முடியாது. அப்படி அலங்கோலமானாரா? எப்படி ஆனாரு? அலங்கோலமாக ஆனாரா? ஹல்லேலூயா. எப்படி அலங்கோலனா? எப்படி தெரியுமா? ஐயோ, அது வர்ணிக்க முடியாது, அதை பேசினா அழுக வந்துடும். ஆண்டவர் பாருங்க எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாருங்க. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படி வாழலாம்? எவ்வளோ வாழலாம்? தேவ பலனை கொடுத்துட்டாரு. என்னத்த அந்த வெறும் இப்போ வாழு தான், பிசாசோடைய வாழு தான் இப்போ ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த வாழுக்கிட்ட தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அதை மிதிக்காமல் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? போராடிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஏன் நம்ம தேவ பலனை கொடுத்துருக்காருன்னு சொன்னால், அடுத்த காரியத்தை நம்மளை வைத்திருக்கிறாரு. சிலுவின் மரணத்தை ரட்சித்து இந்த பூமியில் மட்டுமல்ல, இந்த பூமியில் வாழ்ந்து முடிக்க மட்டுமல்ல. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் 3:16 படிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். நம்ம கெட்டு போகாதபடிக்கு ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்ம என்னத்துக்கு? நித்திய ஜீவன் பெறுவதுக்கு. இந்த பூமியில மட்டும் நம்ம வாழ்ந்து முடிஞ்சு போகிறதுக்கு அல்ல. அடுத்தது ஒரு பிளஸிங் வச்சிருக்காரு இந்த சிலுவின்ல. என்ன பிளஸிங்க? நித்திய ஜீவன் பெறுவதுக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எத்தனை பெரிய பாக்கியவான்கள், எத்தனை பெரிய பாக்கியவதி நம்ம. ஹல்லேலூயா. நம்ம குறைப்பட்டவர்களா? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மளோடு இருக்கிறவர் மகா பெரியவர். அவரு நம்மளை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்கிற தேவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு நம்மளை கொண்டு போகிற தேவன். அப்ப நம்மளோட முடிவு இங்க அல்ல, நம்மளுடைய முடிவு நித்திய ஜீவனில் இருக்கு. ஹல்லேலூயா. நம்மளுக்கு முடிவு இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். இமையிலையும் ஆசீர்வாதம், மறுமையிலையும் நம்மளுக்கு என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறாரு? அந்த சிலுவின் மரணத்தில் ஆண்டவர் வந்ததுனால நம்மளுக்கு நித்தியமான ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ பெரிய நல்லவர் பாருங்க. நம்ம எல்லா பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, நோயிலிருந்து எல்லாவற்றிலும் விடுவித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நோக்கம் இல்லாமல் எதுவுமே ஆண்டவர் செய்யல. பூமியை நம்மளை விட்டு போயிடுவாருங்களா? இல்லைங்க. நம்மளுக்கு ஒரு நித்திய ஜீவனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எவ்வளோ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன்னு தெரியுங்களா? அவரிடத்துல நம்ம நித்தியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய மகாபெரிய விருப்பமாக இருக்கின்றது. நம்மளை எவ்வளவாய் நேசிக்கிறார் பாருங்க. எவ்வளவாய் நம்மளை அன்பு கூர்ந்ததுனால நம்ம தேவனாகிய கர்த்தர் எவ்வளோ பெரிய தியாகத்தை நம்ம மத்தியில் செய்திருக்கார் பார்த்தீங்களா? எவ்வளோ சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மாறாதவர், எப்பொழுது நம்மளோடு இருக்கிறவர். எல்லா பலவீனத்தில் யாரோட பலன் பூரணமாக விளங்க பண்ணோம்? தேவனுடைய பலன். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள யாரோட பலன் இருக்கு? தேவ பலன். நித்தியத்தை பிரவேசிப்பதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவ பலன் இருக்கு. நம்மளுக்குள்ள எந்த குறைகளும் இல்லை, எந்த குறைவுகளும் இல்லை. நம்மளாகவே எல்லா குறைவுகளை வைத்துக் கொள்றது தான். ஆண்டவர் எல்லாவற்றிலும் விட்டு விட சொல்றாரு. அதுக்குரிய பலனையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? இன்னும் ரட்சிக்கப்பட்டு இன்னும் நம்ம எப்படி இருக்கோம்? பலவீனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? பூமியிலிருந்து ரட்சித்தார், உங்களை நித்தியத்தை தருவேன்னு சொல்லிட்டாரு. எல்லாவற்றையும் சிலுவின் மரணத்தில் பிசாசு தலையை நசுக்கிட்டாரு. இப்பொழுது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு? வெற்றியை கொடுத்து நித்திய ஜீவன் சுகந்தரிக்க ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இன்னமும் நம்ம எப்படி இருக்கிறோம்? பலவீனத்தில் இருக்கிறோம். இன்னும் நம்ம எப்படி இருக்கிறோம்? குறைவில் இருக்கிறோம். என்ன குறைவு? ஆராய்ந்து பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் வந்து முடியுது. நம்ம என்ன செய்கிறோம்? ஈஸ்டர் எல்லாம் கலந்து முடிஞ்சு நாசிலிமா சாப்பிட்டுட்டு டீ கேஃபி குடிச்சிட்டு போயிடுவோம். இதுதான் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் அதுக்காகவும் ஆண்டவர் நம்மளை சிலுவையின் மரணத்தில் இவ்வளோ வியாகுலம் பட்டார், வேதனைப்பட்டார். நம்ம வாழ்க்கையை ஆராயணும், ஒவ்வொரு நாட்களும் ஆராயணும். இப்போ இந்த குட் ஃப்ரைடே மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்குள்ளே என்னென்ன பலவீனம் இருக்குது,
என்ன குறைகள் இன்னும் இருக்கு, ஒவ்வொன்றும் ஆராய்ந்து பாருங்க. பொய் சொல்கிறோமா, திருடுறோமா, ஏமாத்துறோமா, வஞ்சிக்கிறோமா, நன்மை செய்கிறவர்களுக்கு விரோதமா தீங்கு செய்கிறோமா? இன்னைக்கு தேவன் சபைக்கு நம்மளை அழைத்து வந்திருக்கிறாரு. தேவனுக்கு விரோதமா இந்த சபை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு விரோதமா பேசுகிறோமா, ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுகிறோமா, தகப்பனுக்கு விரோதமா பேசுகிறோமா, தாய்க்கு விரோதமா பேசுகிறோமா? ஆராய்ந்து பாருங்க, நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், இன்னும் என்ன பலவீனம் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னு ஆராய்ந்து பார்ப்போமா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் பிரியமானவர்களே. ஆராய்ந்து பார்க்கும்போது தான் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்வார் சொன்னால், தேவ பலன் நம்மளுக்கு கொடுத்துருக்காருல, அதிலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும். விடுதலை பெறுவது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுடைய கையில் தான் இருக்குது விடுதலை பெறுவதுக்கு. ஆண்டவர் நம்ம கையில் தான் தீர்மானத்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. நம்ம விடுதலை பெற முடியும், விடுதலையாக நம்ம வாழ முடியும். அதனால் தேவன் இடத்துல நீங்கள் ஒப்பு கொடுங்க. பாருங்கள், எத்தனை பெரிய பாக்கியம் இன்றைக்கி நம்ம சபைக்குள்ளே இருப்பதுக்கு. ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆதியில் எப்படி தெரியுங்களா சபை எப்படி தெரியுங்களா? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும்னு சொன்னால் யார் வர முடியும் தெரியுங்களா? ஆசாரியன் ஒருவன் மட்டும்தான் வர முடியும். அது பெரிதான ஆசாரியன் ஒருவன் மட்டும்தான் உள்ளே வர முடியும். என்ன செய்வாங்க? காலில் கயிறை கட்டி, கையில் லோச்சையும் கொடுத்து டிங்கிட்டி மணி அடிச்சுட்டு டிங்கின்னு மணி அடிச்சுக்கிட்டே உள்ளே வருவார். மேலே ஏறின கூட எந்த குற்ற குறைவில் இருந்துச்சு வச்சிங்களேன், மணி சத்தம் நின்றுச்சு, தெரிஞ்சுக்க வேண்டி தான் செத்துட்டார். கயிறை போட்டு இழுத்துருவாங்க. ஏன்னா அது உள்ளுக்கு பெரிதான ஆசாரியன் மட்டும் தான் நுழைய முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவின் மரணத்தில் மரித்ததுனால இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். எத்தனை பெரிய கிருபை, எத்தனை பெரிய சிலாக்கி யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு தகுதி இல்லை, ஆண்டவர் எனக்கு தகுதிப்படுத்தியிருக்கிறாரு. இன்னைக்கு முதல் பிரதர் ஆராதனை நடத்தினாரு, தகுதி இல்லை, ஆண்டவர் தகுதிப்படுத்தியிருக்கிறாரு. கோயர் இங்கே நிற்க வைத்திருக்கிறாரு, பாடுனாங்க, இசை இங்கே நின்று வாசிக்கிறோம். அதுவே நான் இப்படி யோசித்து பார்த்தேன், நான் சொந்த கற்பனையில் யோசித்து பார்த்தேன். இன்னும் ஆண்டவர் வரவில்லை, சிலுவின் மரணத்தில் யாவட்டி செய்து முடிக்கலன்னா இன்றைக்கி எப்படி இருந்திருக்கும் ஆலயம்? இப்போ நேரம் பிரதர் ரிச்சர் என்ன பண்ணியிருப்பாரு, பிரதர் ஜேம்ஸ் வாங்கன்னு சொல்லி காலில் கயிறை கட்டி கையில் மணி கொடுத்துருப்பாரு. அப்போ நான் என்ன செஞ்சுருப்பேன், டிங்கி 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 அடிச்சுட்டு மேலே வந்திருப்பேன். மேலே வந்த கைடு எந்த குற்ற குறை இருந்துச்சு வச்சிங்களேன், மணி சத்தம் நின்றோம், சோழி முடிஞ்சு தாரையிலான்ட்டுருவார். முடிஞ்சு அவ்வளோதான் தாரே. அப்புறம் அங்கேருந்து ஒளியூர் வந்து பார்ப்பாரு, ஓ அங்கிள் மத்தி காத்தாளா, அங்கிள் என்னது மத்தி காத்தாளான்றுவார். பாருங்க, வாழ்க்கை முடிஞ்சா. அப்போ எத்தனை பெரிய நன்மை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறாரு. கிறிஸ்துமஸ் வருது, ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது, அந்த மத்தியில் பாருங்கள் நம்ம பிள்ளைங்க எவ்வளோ அழகாக அந்த இடத்துல நின்று டும் டக்கா டும் 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 டக்கா டும், எவ்வளோ நல்லா இருக்கு நின்று அங்கே உட்காந்து பார்க்குறதுக்கு. அதுவே இயேசு வரல, சிலுவையில் செய்து முடிக்கலன்னா டும் டக்கா டக்கடா டண்டனக்கா டடக்க டக்கா டண்டனக்கா டடக்க டக்கா எல்லாம் முடிச்சு, கயிறை போட்டு இழுத்துற வேண்டியதான் எல்லாத்தையும். எல்லாரும் என்னாச்சு, முடிஞ்சு. அப்போ பாருங்க பிரியமானவர்களே, எத்தனை பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு, எத்தனை பெரிய நன்மைகளை ஆண்டவர் செஞ்சிருக்காரு. ஜீவனுள்ள தேவன். இந்த வசனத்தை படிங்க, மத்தேயு 27:51 படிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. ஹல்லேலூயா. அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டதுனால தான். எப்போ கிழிக்கப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததுனால. அப்போ பாருங்கள், அதில் ஆண்டவர் எவ்வளோ பவராக வேலை செஞ்சுருக்கிறாருன்னு, எவ்வளோ பெரிய வல்லமை நம்ம வெளிப்பட்டுச்சு. இன்றைக்கி நாங்கள் நிற்கிறதுக்கு தகுதி இல்லைங்க, தகுதி இல்லாத என்னை நிற்க வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கு ஆண்டவர் ரட்சித்து நம்மளை அழைத்து வந்து இத்தனை பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களை போல இருக்கிறோம். எப்படி? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மோசையை அழைக்கிறாரு, கூப்பிட்டு என் ஜனங்களை நீ போய் விடுவி. ஆண்டவர் சொல்கிறார், யார்கிட்ட சொல்கிறாரு? மோசைக்கிட்ட. மோசை சொல்கிறார், நான் திக்குவாயன், எப்படி போகிறது, நீ போ நடத்துவேன்னு சொல்கிறாரு. போயிட்டார் மோசை போயிட்டாரு. அங்கே பார்வோனோட இருதயத்தை யார் கடினப்படுத்திட்டா? ஆண்டவர் கடினப்படுத்தி வச்சுட்டாரு. எதுக்கு திரும்ப ஆண்டவர்? நானும் யோசித்தேன், என்னடாது போக சொல்லிட்டு இருதயத்தை ஏன் இவர் போய் கடினப்படுத்தினாரு? எனக்கு ஒரே யோசனையாக போச்சு. போவும் சொல்லிட்டாரு, ஏன் இதயத்தை கடினப்படுத்தினார் தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் அறியணும் இஸ்ரவேல் தேவன் யார் என்று. பார்வோன் இருதயம் கடினமானவனே இஸ்ரவேல் ஜனங்களை விடமாட்டான். ஆண்டவர் என்ன செஞ்சார்? 10 வாதைகள் அனுப்பினார். 10 வாதைகளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. கடைசி வாதம் தான் அந்த பிள்ளை மரித்து போச்சு. சங்காரத்தூதன் வந்து பிள்ளைகளை அழிச்சு போட்டான். அப்போ தான் பார்வோன் என்ன செஞ்சான்? ஜனங்களை விடுவிச்சிட்டான். விடுவிச்ச கையோட அப்பையும் விட்டானா?
தொடர்ந்து வரான். ஆனால் ஆக்சுவலி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மேப்பில் பார்த்தேன், அந்த சில காரியங்கள் பார்க்கும்போது அவங்க கானானுக்கு போகணுன்னா ரொம்ப கிட்ட போய் 4 நாள் 5 நாள் போய் சேர்ந்துடலாம் உங்களுக்கு. ஆனால் ஏன் ஆண்டவர் இப்படி கடக்க பண்ணினார்னா, இஸ்ரவேல் தேவன் யார் என்று சொல்லி நீங்களும் நானும் அறியணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அறியணும். அது அறியும்படி தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், கடந்து போக வச்சார். அடுத்தது செங்கடல்கிட்ட போனோன்னே முன்னாடி பார்வோன் சேனை தொடர்ந்து வருது. இவ்வளோ நாள் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி வச்சிருந்த சேனை யார், இஸ்ரவேல் ஜனங்களை தொட்டவர்களை என்ன செஞ்சார் ஆண்டவர், செங்கடல் 2ஆக பிளந்து அங்கே ஜனங்களை கடக்க பண்ண செய்தார். கர்த்தருடைய ஜனங்களை கடக்க பண்ண செய்து பார்வோன் சேனை அந்த கடலுக்குள்ளே என்ன செஞ்சிட்டாரு, எதிராய் வந்தவங்களை ஆண்டவர் அழிச்சு போட்டுட்டார். ஆமென். இத்தனை அற்புதம் செஞ்சோம், இத்தனை அற்புதத்தை இவங்க பார்த்துட்டாங்க. பார்த்து என்னத்தை செஞ்சிட்டாங்க, வனாந்திரத்தில் போகும்போது முன்முறுத்திட்டு இருக்காங்க. இதே தான் நம்ம சபைக்குள்ள ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்து ஆண்டவர் எல்லாம் நன்மையாக தான் வச்சிருக்கிறாரு. நம்ம இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், முன்முறுத்திக்கிட்டு கொண்டாந்துட்டு இருக்கோம். என்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார், இன்றைக்கு சபைக்குள்ளே வந்துட்டோமா, இன்றைக்கி அவர் வந்துட்டு அவர் சபைக்குள்ளே காரியத்தை பேசுகிறார். நான் இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசினேன். அவர் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பற்றியும் அவ்வளோ படித்து வச்சுருக்காரு. A to Z வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இவர் இப்படின்னு. நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத ஜீவன் இல்லாத காரியத்தை நீங்கள் கற்றுக்கிட்ட பதிலுக்கு கிறிஸ்துவ குறித்து கற்றுருந்தா நீ எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருப்பிய, எவ்வளோ மென்மையான காரியத்தை பார்த்துருப்பிய. நீ சபையில் வந்துட்டு யாரை பார்த்துட்டு இருந்திருக்கிற, முத்து, ராமசாமி, கண்டசாமி, முன்னுசாமி, சித்ரா, இது அதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்க. நான் சொன்னேன், இவங்க மூலியமாக நீ நித்திய ஜீவனுக்கு போக போகிற, அப்போ உனக்கு ஒரு சத்தியம் இல்லை. அப்போ என்ன இருக்குது, மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிற. நான் சொன்னேன், நான் ஒரு சிம்பிளாக சொன்னேன், இங்கே பாருங்கள் பிரதர், இப்போ என் ஒர்க் ஷாப்புக்கு நீங்கள் வர்றீங்க, உள்ளுக்கு எல்லாமே கட்டுப்பணல் வரி தான் இருக்கும், எல்லாம் கட்டுப்பணல் வரி தான் இருக்கும். அப்போ ஒருத்தன் லோரி எடுத்துகிட்டு வரான், ஐயோ என்ன ஒர்க் ஷாப்புக்குள்ளே எல்லாம் கட்டுப்பணல் லோரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். ரிப்பேர் செய்ய முடியுமா, ரிப்பேர் செய்ய முடியாது. அப்போ சொன்னேன், சபை என்ன இடம், சரிப்படுத்துகிற இடம். சபைக்குள்ளே வந்து தான் நம்ம சரியாக முடியும். அன்னைக்கு ஆவிக்குரிய கண்களோட வரணும், குறைய பார்க்குற கண்களாக வரக்கூடாது. நம்ம வந்து எதை பார்த்துட்டு இருக்கோம், மனுஷன். இப்போ வரான் சொன்னேன், நீங்கள் மனுஷனை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவரை பார்த்து நித்தியத்துக்கு போக முடியுமா? அவ்வளோ காரியம் பேசினார், அவ்வளோ காரியம் மண்டியில் இருக்குது. பைபிள் வசனத்தை கேட்டால் எதுவுமே இல்லை, ஒன்றுமே தெரியல. அப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, எல்லாமே ஒவ்வொரு மனுஷனுடைய குறைகள். யார் இந்த பேர், யார் இப்படி இவருன்னா இப்படி அப்படி இவருன்னா அவள்கிட்ட லிஸ்ட் எடுக்கலாம், லிஸ்ட் வச்சிருக்கிறாரு பார்க்காமலே. ஆனால் கிறிஸ்துவ குறித்து கேட்கும்போது ஒன்றுமே தெரில. நான் கேட்ட பிறகு மனசு ரொம்ப உடஞ்சிட்டாரு, ரொம்ப வேதனையாட்டார். அப்போ சபைக்குள்ளே எதுக்கு வந்திருக்கிற? நான் சொன்னேன், நீ நல்ல லோரி இப்போ கட்டு போகாமல் ஃபொஃபேக்காக இருக்கிற லோரியை பார்க்கணும், எங்கே போகணும், ஷோரூமுக்கு தான் போகணும். அப்போது ஒரு குறையில்லாத ஒரு மனுஷனை பார்க்கணும், நம்ம எங்கே போகணும், யாராச்சும் ஆள் சொல்லுங்கள். ஹெவனுக்கு தான் போகணும். சபைக்குள்ளே வந்துட்டு நான் எல்லாம் பரிபூர்ணமாக பார்க்க போகிறேன்னு சொன்னால் முடியாது. ஏசு யாருக்காக வந்தார், பாவிகளுக்காக தான் வந்தார். நீதிமானுக்காக வந்தார். சீக்காக இருக்கிறவனுக்கு தான் டாக்டர் தேவை. நல்லா இருக்கணும், எதுக்கு டாக்டரு, நல்லா இருக்கும் டாக்டர் தேவைங்களா, தேவையே இல்லை. சீக்காக இருக்கிறவனுக்கு தான் டாக்டர் தேவை. அதனால் சபைக்கு வந்தால் நம்ம யாரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். சபைக்கு வந்தால் நம்ம ரட்சித்தது யார்? இன்றைக்கி ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட பிரதர்ன்னுவாங்க. ஆக்சுவலி நம்ம ரட்சிக்கப்படலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. அவர் தான் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. அதனால் பாருங்கள், அவர் பிதாவாகிய தேவன் பாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த யோவான் திரும்ப 3:16 படிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த ஒரே பேரான குமாரன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு யாரு? ஒருத்தர் சொன்னார், அவர் 2000 வருஷம் முன்னுக்கு வந்தவர்னு சொன்னார். அவர் 2000 வருஷம் முன்னுக்கு வந்தவரா இயேசு? இல்லை. யோவான் 1வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகி நம்ம இடத்துல வந்தது. அவரால் என்று எதுவும் உண்டாக்கப்படலை, எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டுதான். எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது. இருள் நீங்கிற ஜீவ வெளிச்சமாய் இருள் நீங்கி ஜீவ வெளிச்சம் உண்டானது.
ஜீவ வெளிச்சம். இருள் நீங்கி என்ன வெளிச்சம்? ஜீவ வெளிச்சம் உண்டானது. நம்ம மேல் பிரகாசிக்கிற வெளிச்சம் தான் அந்த இயேசு. ஹல்லேலூயா. நம்ம மேல் பிரகாசிக்கிறது தான் ஆண்டவராகிய இயேசு. அதுல யோவான் சொல்லுவாரு, என் பின்னே வருகிறவரோ எனக்கு முன்னே அவர் இருக்கிறாராம். ஏன்னா அதுக்கு முன்ன தான் யோவான், அவருக்கு இயேசுக்கு முன்னுக்கு யாரு பேசிக்கிட்டு இருந்தா, பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா? யோவான். ஆனா யோவான் சொல்றாரு, எனக்கு பின்னே வருகிறவர் எனக்கு முன்னையே இருக்கிறார். எனக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அந்த இடத்துல வசனம் வரும், நான் உங்களை அறிந்து கொண்டேன், நீங்க எங்களை அறியல. அவர் ஆண்டு சொல்லுவாரு, நான் தான் உங்களை அறிந்து கொண்டேன், நீங்க என்ன அறியல. அதனால தான் நம்ம பேர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட நான் சொல்லுவேன், இல்லை, ஆண்டவர் தான் அவங்கள ரட்சித்தாரு. தாயின் கருவில் இருக்கும் போதே அவனை முன்கிருத்திட்டாரு. அதனால தான் அவனை ரட்சிப்புல நடத்தியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அடுத்து யோவான் அந்த வசனத்தை படிங்களா, 1வது அதிகாரம் 12-13 படிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, ஆமென், பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அவர்கள் சித்தத்தினாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது அல்ல, பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி ரட்சித்திருக்காரு தெரியுங்களா? நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு இனி நம்ம எப்படி பிறக்கல? புருஷனையாவது மாம்சமாவது ரத்தமாவது அதில் இல்லை, ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருக்கிறோம். நம்ம எதுக்குள்ள பிறந்திருக்கோம்? கிறிஸ்துவுக்குள்ள. ஹல்லேலூயா. இனி நம்மளுக்கு பாவம் ரத்தம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த வசனம் அப்படிதான் சொல்லி, திரும்ப படிங்க அந்த கீழே 13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். நீங்களாம் யாரால பிறந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீங்கெல்லாம் தேவனால பிறந்தவங்களாம். அப்ப நீங்க எவ்வளவு விசேஷமானவர்கள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விசேஷத்தை நம் தேவனாகிய ஆண்டவர் உங்களுக்கே எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. அது சிலுவையின் மரணத்துல அவர் வியாகுலமாய் தொங்கி எல்லாத்தையும் ஜெயித்து கொடுத்திருக்காருங்க. நம்மளை எப்படி ஆண்டவர் பார்த்திருக்காரு பார்த்தீங்களா? ஒரே பேரான குமாரன் உடைய ரத்தத்தில் நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரால் அல்ல? ரத்தத்தினால் அல்ல, மாம்சத்தினால் அல்ல, புருஷனால் அல்ல. இன்றைக்கி நான் அதனால தான் என் பிள்ளைங்கள்ட்ட ஒரு நாள் ஜபம் பண்ணி கொண்டு இருந்தோம். நாங்களாம் குடும்பத்திலலாம் ஒன்றா உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு சில வசனங்கள் எடுத்து பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் திடீர்னு சொன்னேன், ஐயா, ஆண்டவர் எனக்கு மனதில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதை நான் சொல்லி தான் ஆகணும். நான் கொடுக்கப்பட்ட தகப்பன்னு சொன்னேன். உங்களுக்கு கண்டுக்குன்னெல்லாம் பெருசாகிடுச்சு. கொடுக்கப்பட்ட தகப்பனா? நான் சொன்னேன், மெய்யான தகப்பன் உனக்கு ஒருத்தர் இருக்காருண்ணே. வைப்பு கண்ணுக்கு பெருசாச்சு. அடப்பாவி, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கானே, இன்னும் முடிக்கல. நான் சொன்ன அப்போ தான் சொன்னேன், உங்களுக்கு மெய்யான தகப்பன் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நான் கொடுக்கப்பட்ட தகப்பன். நான் உங்களுக்கு கணக்கு கொடுக்கணும். அதனால தான் உன்னை சிச்சிக்கிறேன், அதனால தான் உனக்கு கேள்வி கேட்குறேன், அதனால தான் உன்னை கண்டிக்கிறேன், அதனால தான் உன்னை சத்தியத்தில் நடத்துகிறேன், அதனால தான் ஜெபத்தில் நடத்துகிறேன். ஆண்டவருக்கு மேலே சொல்கிற உங்கள் பிள்ளைகளெல்லாம் தேவனுடைய பார்வையில், உங்கள் பார்வையில் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்கள் விசேஷமானவர்கள். அவர்களுக்கு நீங்களாம் என்ன செய்யணும்? கணக்கு, கண்டிப்பாக கணக்கு கொடுத்தாகணும். என் பையன் வந்து ஒரு டிப்பு கேட்டான், அப்பா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெளியில் போகிறாங்க, நானும் சேர்ந்து அவங்களோட வெளியில் போட்டாங்கட்டேன். சரி போகலாம்யா, ஆனால் எனக்கு ரீசனை கொடு. எப்போ போகிற, யார் கூட போகிற, என்னத்துக்கு போகிற, என்ன செய்ய போகிறீங்க அப்படி சொல்லிவிட்டு என்ன தீர்மானத்தோடு தான் போகிறதுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டேன். அவர் கேட்டுட்டு பேசாமல் மேலே போயிட்டு கூட்டாடி சொல்லிட்டாரு, நான் வரல, போகலன்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? இவ்வளோ கேள்விக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டு போகணுமா? நான் போகலன்ட்டார் அவர். அப்புறம் ஒரு நாள் ஒரு டெஸ்டமனி கொடுத்தப்போ தான் நான் கேட்டேன், அதை நான் மறந்துட்டேன். அவர் அந்த டெஸ்டமனியில் சொல்கிறாரு, அன்றைக்கு என் ஃப்ரெண்ட்லாம் கூப்பிட்டாங்க, எங்கள் அப்பா அப்படி கேள்வி கேட்டதுனால என்ன இவ்வளோ கேள்வி, இதெல்லாம் பதில் கொடுத்துட்டு நான் போகணுமா? நான் போகலன்ட்டேன். அப்புறம் கூட்டாளி ஃபோன் பண்ணி சொன்னானா, நல்ல காலம் நீ வரல, கதையாகிடுச்சு, பிரச்சனையாயிடுச்சுன்றானா. பாருங்கள், அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நம்மளை தேவனாகிய ஆண்டவர் நம்மளை பிள்ளைங்களை நடத்தும்படி வைத்திருக்கிறாரு. நம்ம பிள்ளைங்களை நடத்துகிறோமா? பிள்ளைங்களை போதித்து நம்ம நடத்துகிறோமா? என்ன செய்கிறோம்? நம்ம
இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வனாந்திரத்தில் கடந்து போகும்போது முன்முறுத்துக்கிட்டு இப்படி இருந்தாங்களோ, அதே போல் நம்மளும் என்ன செஞ்சுருக்கோம், சபைக்குள்ளே வந்துட்டு முன்முறுத்துக்கிட்டு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மாதிரி முன்முறுத்தாங்க. இத்தனை அற்புதம் ஆண்டவர் செஞ்சார். ஆனால் திரும்பவும் என்ன மாதிரி செஞ்சிட்டாங்க, பழைய குருடி கதவை தேரடி கதை மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, எகிப்தை நோக்கி பார்த்துட்டாங்க. நாங்கள் அங்கே வெங்காயம் சாப்பிட்டோம், பூண்டு சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோன்னு கடைசி என்னாச்சு, செத்தே போயிட்டாங்க. கர்த்தருக்குள்ளே வந்துட்டு நீ பின் வாங்கி போனீங்கன்னா அது முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கதையை படித்து பாருங்கள், எந்த முடிவு போய் முடியும்னு சொல்லிட்டு. அதனால தான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டா கலப்பையில் கையை வைத்திட்டா திரும்பி பார்க்கக்கூடாது. ஜெயகாந்த் எங்கே பிளக்காங்களா, திரும்பி பார்க்கவே கூடாது. நம்ம முன்னோக்கி போகிறவர்கள் கிறிஸ்துவர்கள், உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறவர்கள், உலகத்துக்கு சாட்சி கொடுக்கிறவர்கள். நம்ம அதை விட்டுவிட்டு ஜீவனுள்ள காரியத்தை பேசுவதை விட்டுவிட்டு ஜீவனில்லாத காரியத்தை பேசிகிட்டு இருப்போம், ஜீவனில்லாத காரியத்தை பேசி கொண்டிருப்போம். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிறார். அவர் எவ்வளோ சர்வ வல்லமையுள்ள தேவன் தெரியுங்களா? அவரை போல ஒரு தேவன் இனி உலகத்தில் இல்லை. இனி கிறிஸ்து வரப்போகிறது இல்லை. இனி ஒரு சிலுவை இல்லை. இயேசு வந்தார் தெரியுங்களா? அதான் கடைசி காலம். இப்போ நம்ம வாழ்கிறோமே, இதான் கடைசி. இயேசு வந்துட்டோன்னே அது கடைசி காலம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு காலம் அல்ல. ஒரு கிறிஸ்து வந்து உங்களை ரட்சிப்பதுக்கு, உங்களை ரட்சிப்பில் நடத்தி கொண்டு போகிறதுக்கு, உங்கள் பாவத்தை கழுவுறதுக்கு இன்னும் ஒரு கிறிஸ்து வரப்போகிறது இல்லை. இவரெல்லாம் வந்துட்டார். ஆனால் அந்த பலவீனமான பிசாசு வெறும் வாளுதாங்க. அந்த வாள் பாருங்கள் என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருக்குன்னு. ஆண்டவன் யோசிச்சிருப்பார், தலையை நசுக்கி கொடுத்துட்டேன், இந்த வாழை நசுக்காமல் வாழை வச்சு தடவிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே. அந்த ஒரு பலவீனம், ஒரு குறைகள், எல்லா குறைகள், பலவீனம், குறைகள் எல்லாவற்றிலும் யாருக்குள்ளே இருக்குது? ஆராய்ந்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் நிமித்தம் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இது சரிதம். என்ன தேவ ஆலயம், ஆண்டவர் எப்படி பாடுபட்டார் என்னால் தியானிக்க முடியாது. பாருங்கள், பேசினா அழுவு வந்துடும். ஏன் தெரியுங்களா? தியானித்தேன், பேச முடியல. ஆனால் தியானித்து அவ்வளோ காரியம் வந்துச்சு. ஆண்டவர் கொடுத்தாரு, பேச முடியல. அந்த மாதிரி அலங்கோலமாகனாரா? யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம பிள்ளைகளுக்காகவும். அப்போ இந்த ஆலயத்தை நம்ம எப்படி பாதுகாக்க வேண்டும், இந்த ஆலயத்தை எப்படி நடத்த வேண்டும்? அந்த சகோதரத்தில் நான் சொன்னோன்னே அவர் வேதனையாகி போயிட்டார். அவர் என்னமோ நினச்சிட்டார். என்ன நினச்சிட்டாரு? நான் தானே அடிக்கிறேன், என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு. யாருடைய ரத்தம்னு கேட்டது தான் ஜெயமாயிட்டார். ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சார். ஆமாம், பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் எல்லாம் காட்டுது. இப்போ என் பிள்ளைக்கு எந்த ரத்தம் இருக்கும்? அப்போ தான் சொன்னேன், நீ 50 வயசில் போயிட்டீங்கன்னா அவன் எத்தனை வயசில் போவான்? அட்வான்ஸாக இருப்பான். எத்தனை வயசில் போயிடுவான்? அப்போ நம்ம யாரை குறை சொல்லிக்கிட்டு இருப்போம்? ஆனால் இந்த சாபத்தை செல்வின் மரத்தில் ஆண்டு உடைச்சிட்டார். அப்போ தேவ பலனை தேடும்போது, தேவ பலனை நாடும்போது உங்களுக்கு என்ன உண்டாகும்? விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவன் சிலுவையில் இவளையும் செய்து முடிச்சது யாருக்காக? நமக்காக. எல்லாவற்றிலையும் ஆண்டவர் செய்து நம்மளுக்கு முடிச்சிருக்கிறாரு. எவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவன் தெரியுங்களா? நாங்கள் விடுமுறை லீவு, சைனீஸ் லீவுக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு இடம் சந்திச்சுட்டு இருக்கும்போது ஒரு அம்மாவை சந்தித்தோம். அந்த அம்மா நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா பைபிள் வாசிப்பாங்க, அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் ஏன் ஆண்டவர் அங்கே என்னை அனுப்புனாரு தெரில. அவங்கள போய் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சோர்ந்து போய் இருள் அடைஞ்சு, ஆனால் வீடெல்லாம் அவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்க, நல்லா காடி இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க போனோன்னே, பிரதர் பிள்ளைங்கள்லாம் நம்பி புனியலை பிரதர், எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அப்படியே எல்லாம் போயிட்டானுங்க. இதான் ஒண்டி தான். நான் சொன்னேன், பரவாயில்லையே சிஸ்டர், ஒண்டி தான் நீங்கள் இருக்கிறீங்க, நல்லா ஊழியம் செய்யலாமே அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க, ஆமாம் நான் இப்போ எல்லாம் ஜெபத்தில் தான் பிரதர் வைக்கிறேன், ஊழியம் செய்கிறது இல்லையா? இல்லை பிரதர், நான் எல்லாம் ஜெபத்தில் தான் வைக்கிறேன். ஏன் சிஸ்டர் அந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு சொன்ன. கர்த்தர் உங்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, இவ்வளோ காரியம் கொடுத்துருக்காரு, ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுங்களா? அவங்க சொல்கிறாங்க, அங்கே லீட்ரு அவ்வளோ ப்ராப்ளமா, அந்த லீட்ரு அவ்வளோ பிரச்சனையா, பாஸ்டருக்கு அப்படியா தெரியல, அந்த லீடரை தூக்கி போட்டுச்சிருக்கிறாரு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் நல்லா ஜெபிக்கிற ஆள், எதுக்கு ஆர்டர் உங்களுக்கு காட்டியிருக்காரு? நீங்கள் போய் 4-5 பேர்த்துக்கு சொல்கிறதுக்கா? அந்த லீடருக்காக நீங்கள் ஜெபித்திருக்கணும். எதுக்கு ஜெபித்திருக்கணும்? மனம் திரும்பணும்னு சொல்லி. சபை விட்டு போகணுன்னு ஜெபிக்கக்கூடாது. வெளியில் நான் ஒன்று கேட்குறேன், இங்கே மனம் திரும்பலைன்னா வெளியில் போய் மனம் திரும்ப முடியுமா? வெளியில் போய் மனம் திரும்பக்கூடிய ஒரு இடத்த சொல்லுங்கள். கிடையாது. இந்த இடத்துல தான் மனம் திரும்ப முடியும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காருன்னா மனம் திரும்பலுக்கு வாங்க ஜெபிச்சிருக்கணும். நீங்கள் ஜெபிக்காதபடிக்கு இன்றைக்கு எப்படி செஞ்சிட்டீங்க? நான் சொன்னேன், ஊழியத்தில் அபிஷேகம் பண்ணுறது யார்? தேவன். நான் சொன்னேன், தாவீதை அபிஷேகம் பண்ணது யாருன்னு கேட்டேன்.
அவன் தான் வசனம் நல்லா தெரியுமே, வசனம் ஆரம்பி அப்படி டக்குன்னு சொல்லுவாங்க, தேவன் சொன்னாங்க. அப்போது தாவீது வந்துட்டு என்ன செஞ்சிட்டாரு, ஊரியாவை கொண்டு மனைவி எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஆமாவா, செஞ்சிட்டாரு. அப்போ அபிஷேகம் பண்ண தேவன் சரியில்லை தானே, சொல்லலாம் தானே. நான் சொன்னேன், அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ஏன் தேவன் அப்போ என்ன செய்கிறாரு, தாவீது சாக்குறுத்தி சாம்பலில் போய் உட்காந்து ஆண்டவர்கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. ஆவியை நடத்துந்து எடுத்துடாதீங்க, பரிசுத்த ஆவியை எடுத்து கெஞ்சி மன்றாடுறாரு. ஆண்டவர் பாருங்க, மன திரும்பலுக்கு எதுவாக வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மன திரும்பலுக்கு செய்கிறாரு. அப்போ நீங்கள் சபையிலேருந்து என்னங்க செஞ்சுருக்கணும், அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கணும். லீடரை பார்க்குறீங்க, ஜெபிங்க. எல்லாம் குறைவுழுவதாக இருப்பாங்க, நிறைவான ஆள் எங்கே போய் தேட முடியும்? இன்றைக்கு இந்த சபையை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, ஆசீர்வாதமா இல்லையா? ஆமென். இந்த சபை ஆசீர்வாதம். இந்த சபையிலிருந்து வளர முடியல சொன்னால் எந்த சபையில் வளர போகிறீங்க? எல்லா இடத்துலையும் சபை இருக்குது பிரியமானவர்களே, எல்லா இடத்துலையும் சபை தான். அதே இயேசு கிறிஸ்துவா வேற இயேசு கிறிஸ்துவா? நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே இவ்வளோ பேர் வளர முடியுது, சில பேர் நம்ம வளர முடியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட அதை பேசினேன், எவ்வளோ பேர் அங்கே வளர்கிறாங்க, ஆனால் நீங்கள் அங்கே வளர முடியல சொல்கிறீங்க. அப்போது இங்கே இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் மித்த சபையில் இருக்கிறாரு. நீ இங்கே வளரலைன்னு வச்சிங்களேன், எங்கே போனாலும் வளரவே முடியாது. நீங்கள் இங்கேருந்து தான் ஆண்டவருக்கு நம்ம ஒரு வீடை கொடுத்துட்டாருன்னா, இதாங்க நம்ம வீடு, இதை விட்டு பக்கத்து வீடு, அந்த வீடு, அங்கே வீடு, அங்கிட்டுக்கின்றது போயிட்டு இருந்தோம் சொன்னாக்கா பரதேசி ஆயிடுவோம். இங்கிட்டு அங்கிட்டு திரிஞ்சு ஓடி கீடி வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வீட்டில் இருந்து செய்கிற மத்தியா சாதிக்கிறமே, அவன் தான் என் சிங்கம். ஆமேன், அவன் தான் சிங்கம். அங்கே இருந்து ஜெயிக்கிற ஆண்டவர் அங்கே தான் பார்க்குறாரு. அட்டேயப்பா, என் ராஜ்யத்திலிருந்து மற்றவர்களை குறைகளை பார்க்காதபடிக்கு கொடுத்த ஊழியத்தை செய்து முடிக்கிறவனுக்கு தான் தேவனுக்கு பிரியமானவன். தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரன், உண்மையும் உத்தியமான ஊழியக்காரன் இடத்துல வான் ஆண்டு சொல்கிறார். பத்தியா யாரு? இந்த பிரச்சனை சூழ்நிலை மத்தியில் நின்று களத்தில் நின்று ஆடுறவன் தான், சேருவன் தான். அந்த களத்தில் நின்று அது பிரச்சனையை பார்த்துக்கிட்டு பிரச்சனையோடு ஆடிக்கிட்டு இருக்கிறவன்ல, பிரச்சனையோடு ஆடிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? முடிஞ்சு ஆட்டம் டப்பா டான்ஸ் ஆடி போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சு, ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போது களத்தில் நின்று இன்றைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? உங்களுக்கு என்ன பலன் ஆண்டு கொடுத்துருக்காரு? என்ன பலன்? தேவ பலன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற என்ன பலன்? தேவ பலன். இன்றைக்கு பிரச்சனையை பார்த்து பெருசாக யோசிச்சுட்டு இருப்போம். ஐயோ ஜார்ஜ் சோப்பா இருக்காங்களோ, ஐயோ தாடியெல்லாம் பயங்கரம் வச்சிருக்காங்களோ சொல்லிட்டு அது இதுவும் பார்த்து பேசிக்கிட்டு இருப்போம். அது அல்ல, அதை விட விசேஷம் நம் தேவன், நம்மளுக்குள்ளே இருக்கிற தேவன் அதை விட விசேஷமானவர்கள். அவர் ஆண்டவர் விசேஷமாக வச்சுருக்கிறாரு. உங்களையும் என்னையும் விசேஷமாக வச்சுருப்பாரு. உங்களையும் என்னையும் விசேஷமாக. நம்ம விசேஷத்தை தேடாதபடிக்கு நம்ம மாம்சத்தின்குரிய காரியத்தை நம்ம தேடிட்டு இருக்கோம். எதை தேடிட்டு இருக்கோம்? மாம்சத்தின்குரிய காரியத்தை தேடிட்டு இருக்கோம். எதுக்குள்ளே வந்து ஒளிக்குள்ளே வந்து இருளில் வாழ பார்க்குறோம். ஒளிக்குள்ளே வந்துட்டோம், சபை தான் அந்த ஒளி. அந்த ஒளிக்குள்ளே வந்துட்டு இன்னமும் நம்ம எதை தேடிட்டு இருக்கோம்? இருளான காரியத்தில். அதனால தான் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த குட் ஃப்ரைடே நீங்கள் அப்பம் விடுதல் எப்படி குட் ஃப்ரைடே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நினைவு கூறுங்க. அப்போஸ்தலர் பண்ணி ஒவ்வொரு நாள் நினைவு கூர்ந்தாங்க. எதுக்கு? ஆண்டவருடைய ரத்தமும் சரீரத்தை ஏன் நினைவு கூறாரு? அதில் தான் நம்மளுக்கு விடுதலை இருக்குது, அதில் தான் நம்மளுக்கு சுத்திகரிப்பு இருக்குது, அதில் தான் நம்மளுக்கு சுகம் இருக்குது, அதில் தான் நம்மளுக்கு பலன் இருக்குது, அதில் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, விடுதலை இருக்குது. எல்லா குறைவுகளும் அதுக்குள்ளே தான் நிறைவாகும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா குறைகளும் அதுக்குள்ளே தான் நிறைவாகும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம இங்கே எப்படி தெரியும், ரொம்ப பெரிய இயேசுவை விட்டுட்டு இவ்வளோ வார்த்தையை கேட்குறோமே, வார்த்தையை விட்டுட்டு வேற ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருப்பான் மாம்சத்தில். அந்த வார்த்தை கேட்டு ஆமாவா, அப்படியா, இப்படியா இருந்துச்சு, இப்படியா செஞ்சாங்க, ஐயோ. ஆனால் அவனை ரட்சித்தது யாருன்னு அவனுக்கு தெரில. இயேசு ரட்சித்தாரு. ரட்சித்தது இயேசு. ஆனால் அவனுக்குள்ளே இருக்க வேண்டியது இயேசு, அவருக்குள்ளே இருக்க வேண்டியது இயேசு இல்லை. இவரை முதல் அடைச்சிருக்காங்க. அதனால் இவரை தெய்வமாக பார்ப்பாங்க. எதை முதலிடம் வைத்து நம்ம தெய்வமாக பார்க்குறோமோ அதுதான் நம்மளுக்கு எல்லாம் பிரச்சனையாய் மாறும். ஆமென். இயேசுவை முதலிடம் வைங்க. கர்த்தருடைய நீதியும் ராஜ்யத்தை தேடும்போது தான் மற்றது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படும். யாரை தேடும்போது? கர்த்தரை தேடும்போது தான். அப்போ எங்கே சுற்றினாலும் அந்த சிலுவின் மரணத்தில் இருந்த அந்த வல்லமை எங்கே இருக்குது? இயேசுக்கிட்ட தான். இயேசு தான் அந்த வார்த்தை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னையன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஹல்லேலூயா. அவரண்டி யாரும் பிதாவிடத்தில் போக முடியாது பிரியமானவர்களே.
அவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே வாழ முடியாது. நல்லா நினச்சிக்கிங்க, ஆண்டவர் இதயத்தில் முதலிடம் வைங்க. இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் முன்னிட்டு நான் முதலிடம் வைத்து நான் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கணும். தேவனுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்காக நிற்கிறவன் தான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவன். நான் ஒரு ஆள் பேசும்போதே கண்டுபிடிச்சிருவேன், இவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறானா மாம்சத்துக்குள் வாழ்கிறானா. நம்மளுக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவங்க சகலத்தையும் சகிப்பாங்க. கிறிஸ்துவின் அன்பு நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு புறங்கூறாது, பொய் சொல்லாது. இப்படி நிறைய அந்த வசனத்தில் இருக்கு. அப்போது கிறிஸ்து தான் அந்த அன்பு. அவர் இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? மகிமையாய் பிரகாசித்து கொண்டிருப்போம். எப்பவுமே மகிழ்ச்சியாக இருப்போம். எப்பொழுதுமே எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருப்போம். ஹல்லேலூயா. எப்பொழுது நம்மளை மகிழ்ச்சி ஆண்டவர் விரும்புகிறார், சந்தோஷத்தை விரும்புகிறார். யார்? அவர் ராஜ்யத்தில் எவ்வளோ பெரிய காரியம் செய்யலாம். அதான் சொன்னேன், எத்தனை பெரிய சிலாகியம் பாருங்கள். எனக்கு தகுதியே இல்லை, இன்றைக்கி தகுதி கொடுத்துருக்கார் ஆண்டவர். அந்த திரை சிலை கிழிக்கப்படலைன்னு வச்சுக்கிங்களேன், இன்றைக்கி உண்மையிலே ரிச்சர்ட் கயிறு கட்டி தான் அனுப்பியிருப்பார். கயிறு கட்டி தான் அனுப்பியிருப்பார், மணியை கொடுத்து வாட்டு டிங்கு 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 டிங்குன்னு அடிச்சு விடுவார். இப்போ இன்றைக்கி எத்தனை பெரிய பாக்கியம். நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கலாம். டான்ஸர் வந்து எங்கள் ஆடி பாடி எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் சிலுவையில். ஆனால் அந்த இதை நான் தயாரிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பாடுகளை குறித்து பேசலாம்னு நினச்சி தியானிச்சா, எழுத நினச்சா, கடவுளே அழுக வருது 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 வருது. ஆண்டவர் நான் எழுத மாட்டேன், அதை நான் தியானிக்க மாட்டேன் சொல்லி விட்டுட்டேன். முடியலைங்க. அவர் பட்ட பாடு முடியல. அவர் பட்ட பாடு வெறுதாவ ஆயிடக்கூடாது. அவர் அவ்வளோ பாடுபட்டிருக்காரு. அந்த பாடுக்கு உண்மையாக இருப்போம். நம்மளை அப்படி ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறாரு. ரட்சித்து நம்மளை இந்த சபையில் வச்சுருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டாரு. தீர்மானம் நம்ம எடுப்போம். கொண்டாந்து இங்கே வச்சிருவார். நம்ம வேறு தீர்மானம் எடுத்துக்கிட்டு இருப்போம். யாருக்கு விரோதமாக செயல்படுறோம்? எனக்கு விரோதமாவா, பாஸ்டருக்கு விரோதமாக, லீடர்ஸுக்கு விரோதமாகவா, சபைக்கு விரோதமாகவா? கொண்டாந்து வச்சவர் யார்? ஆரம்பம் நம்ம எப்படி சாட்சி சொல்லுவோம்? நான் நோயில் எப்படி இருந்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன், ரொம்ப வேதனையாக இருந்தேன், ஆண்டவரனை ரட்சித்து சபையில் கொண்டாந்து சுகம் கொடுத்தாரு, விடுதலை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. சபையா அது என்ன இப்படி பண்ணுறாங்க, இப்படி பேசுகிறாங்க, இப்படி போகிறாங்க? அப்போ அதை யாரை சொல்கிறோம்? ஆண்டவராகிய ரட்சித்தவர் தான் சொல்கிறோம். எங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை, எங்களுக்கு அந்த கவலை இல்லை. யாருக்கு அந்த பாதிப்பு? இயேசுவுக்கு. இயேசு நினைப்பார், இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே தான் காரி துப்புனானுங்க, என்ன செஞ்சானுங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சு இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்க துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ வேதனைக்குரிய காரியமாக இருக்குது பிரியமானவர்களே. கிறிஸ்து அன்பானவர். ஹல்லேலூயா. நம்மளை ரட்சித்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நம்ம குடும்பத்தை அவர் நேசிக்கிறார். நம்மளோட குடும்பத்தை யார் நேசிக்கிறார்? நம்ம நேசிக்கிற மொழியோர் குடும்பத்தை அவர் நேசிக்கிறார். குடும்பத்தை கட்டுகிறவர் கர்த்தர். குடும்பத்தை கட்டுறது கர்த்தர். நம்ம குடும்பத்தை நடத்துறது கர்த்தர். அதனால் இந்த குட் ஃப்ரைடே, இந்த ஈஸ்டர் முன்னிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பலவீனம் இருக்குது, என்ன குறைகள் இருக்குது, ஆராய்ந்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அழிந்து போனதுக்கு காரணம் என்ன? ஆண்டவரா என்ன திரும்ப செஞ்சார்? எத்தனை அற்புதம் காமிச்சிட்டாரு. செங்கடலை இரண்டா பற்றி எதிரியும் அழிச்சு இவங்களையும் காப்பாற்றி கொண்டு வந்துட்டாரு. திரும்பவும் பழையதுக்கே போயிட்டானுங்க. அதான் சொல்கிறேன்னே, திரும்பவும் நம்ம பழைய வாழ்க்கைக்கே போகணுன்னு சொன்னால் மிக 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 ஆபத்தாக இருக்கும். மனதில் ஒப்பு கொடுங்க தேவனிடத்தில். இந்த ஒரு தீர்மானத்தை எடுங்க, ஒரு முடிவு எடுங்க. தேவனுக்காக நான் இனி வாழ போகிறேன், என் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். தேவ பலன் எனக்கு இருக்குது. ஒரு சின்ன காரியத்தை நம்மளால் ஜெயிக்க முடியல, சின்ன காரியத்தை நம்மளால் ஜெயித்து வர முடியலன்னா தேவ பலன் உங்கள்கிட்ட இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு தேவனுடைய பலனை கொடுத்துருக்காருன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிப்பீங்க. உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் கிறிஸ்துவர்கள், உலகத்தை கலக்கிறவர்கள். ஆமென். கிறிஸ்துவர்களை கண்டு அவர்களை பயப்படணும். நம்ம என்ன செய்கிறோம்? பிரச்சனையை கண்டு, சூழ்நிலையை கண்டு, எல்லாத்தையும் கண்டு பயந்து ஓடி நெடுங்கி ஆடி உக்காந்துட்டு இருக்கு, அப்படியே டிஸ்காட்டிகிட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கி ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாருன்னா உங்களை நேசிக்கிறார். உங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் நேசிக்கிறார். தெரியுங்களா? ஒருவரையும் ஆண்டவர் தள்ளுகிறவர் அல்ல. ஏன்னா ரட்சித்தவர் யார்? அவர். உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது யார்? அவர். உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தது யார்? அவர். எல்லா தரித்திரத்தையும் சிலுவையில் அவர் சுமந்து கொண்டார்.
சுமந்து நம்மளுக்கு வெற்றியை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, தேவன் இடத்துல ஒப்பு கொடுங்க. உட்காந்து நீங்கள் யோசிங்க. நான் அப்படி தான் இந்த பிரசங்கத்தை நான் தயாரித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு சில இடத்துல அப்படியே மனசு ரொம்ப உடைக்கப்பட்டுச்சு. ஏன்னா என் வாழ்க்கையும் சுத்திகரிப்பு தேவை. எனக்குள்ளேயும் பலவீனம் இருக்குது, எனக்குள்ளேயும் குறைவுகள் இருக்குது. அதை ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த வார்த்தைகள் மூலியமாக பேசின வார்த்தையை தயாரிக்கும் போது ஆண்டவர் சுத்திகரிப்பு ஒரு விடுதலை கொடுக்குறாரு. விடுதலை பெறும்போது ஒரு வித்தியாசம் தருது, அதில் ஒரு மாற்றங்கள் தருது. அதில் தான் தேவ மகிமையை காண முடியுது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவரே ஜீவனுக்கு அதிபதியானவர். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடறோம் சார். கர்த்தர் அற்புதமானவர். ஹல்லேலூயா. நம்மளை எல்லாரையும் நேசிக்கிறாரு. நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு தீர்மானம், ஒரு முடிவு எடுத்துருங்க. கேட்டுட்டு போகிறவர் இல்லை கிறிஸ்தவர்கள், ஒரு தீர்மானம் எடுக்கிறவர் தான் கிறிஸ்தவர்கள். நம்ம எப்பவுமே எல்லாத்தையும் கேட்டு போகிறோம். வசனத்தை எல்லாம் கேட்டு போயிட்டே இருக்கனால தான் வசனம் வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டேது, கிரியை செய்ய மாட்டேனுது. நம்ம கேட்டுட்டு போகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், அந்த வசனத்துக்குள்ளே ஆராயணும். ஆண்டவர், இந்த இடத்துல நான் எந்த இடத்துல குறைப்பட்டவனாக இருக்கேன், எந்த இடத்துல நான் பலவீனமாக இருக்கிறேன், உங்கள் தேவ பலனை அந்த இடத்துல நிரப்புங்க ஆண்டவரே, அதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே சொல்லி நீங்கள் பிரயாசப்பட்டு யாரும் ஜெபிக்கிறீங்களா? நான் ஒன்று கேட்கட்டா, நீங்கள் உங்களுக்காக பிரயாசப்பட்டு உன் குறைகளை அறிந்து ஜெபிக்கிறீங்களா? நீ யாராச்சும் கை தூக்க வேணாம், யாராச்சும் ஜெபிக்கிறீங்களா? ஆராய்ந்து பாருங்கள், இருக்கவே இருக்காது. ஏன் சொல்லுங்கள்? நம்ம எப்பவுமே நம்மளை எப்படி நினைப்போம், நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கேன், எல்லாத்துலேயுமே நான் சரியாக இருக்கேன். கிறிஸ்து ஒருவரை தவிர ஒருவனும் சரியா இல்லை. டெய்லி ப்ராசஸ், டெய்லி. அதனால தான் ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு போதிக்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம சுத்திகரிக்கப்படணும். நம்ம என்ன சிந்திக்கிறோம் நம்மளுக்கு தெரியும், நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுக்கு தெரியும். ஒருத்தர் திருடிட்டு அவர் சொல்கிறாரு, திருடுனது தவறு இல்லையா? யார் சொன்னால் தவறு இல்லை அப்படின்றாரு. அவன் இருக்கணுன்ற தானே திருடுனேன். சரி, எப்படி போய் திருடுனேன்? இரவு நேரத்தில் போனேன், யாருக்கும் தெரியாமல் போனேன், அப்போ தவறுன்னு தெரியுது தானே? பேசாமல் இருந்துட்டாரு. தவறுன்னு தெரியுது தானே? தவறு தான், அப்போ திருடுறது தவறு தானே? அப்படின்னா ஏன் போயிட்டு ராவில் போகிற, ஏன் யாருக்கும் தெரியாமல் போகிற? அப்போ நீ என்ன தெரிஞ்சு தான் செய்கிற, தெரியாமல் செய்யலை. இன்றைக்கு உலகம் எப்படி ஜட்ஜ் பண்ணோம்? உலகம் ஜட்ஜ் பண்ணிச்சுன்னா அவன் மனம் திரும்ப மாட்டான், இன்னும் மோசமாக தான் ஆவான். ஆனால் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு வந்தீங்கன்னா மனம் திரும்புதல் உண்டாகும். மனம் திரும்பலுக்கு ஏதுவாக ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த வாலிப வயதிலிருந்தே வாலிப பிள்ளைங்க எல்லாரும் ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம் என்னையா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தானே? என்ன பலவீனம் தெரியும்? இப்போ என் வாழ்க்கையில் என்ன பலவீனம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் என்ன செய்வேன், அதுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இது தேவ ஆலயம். ஏன் தெரியுங்களா? நம்மளுக்கு இந்த பூமியில் மட்டும் நம்ம வாழ்ந்து போகிறதுக்கு அல்ல, ஆண்டவர் ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அப்போ நித்திய ஜீவனுக்கு போகணுன்னா எப்படி போகணும்? தரைக்கீரை இல்லாதவர்களாக இருந்து போகணும். சுத்தம் பரிசுத்தத்தோடு இருக்கணும், உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருக்கணும். அப்போ தான் போக இந்த ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு விடுதலை இல்லைன்னு சொன்னால் அப்போ உலகத்தரட்டை எப்படி நீங்கள் பேச போகிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ளே ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு இன்னும் அவருக்கு விடுதலை. அவர் பேசினதை பார்த்தா ஆண்டவருக்குள்ளே ஒரு விடுதலை இல்லாத மாதிரி இருக்குது. சர்வ வல்லமையுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு என்ன இல்லை, விடுதலை இல்லை. அப்போ தான் கேட்டேன், உனக்கே விடுதலை இல்லை, நீ எப்படி புறஜாதி மத்தியில் விடுதலை குறித்து பேசுவோம் அப்படின்ன. அப்போ ஏன் நீ விடுதலை பெறலை? அப்போ காரணம் ஆண்டவரா, காரணம் நீயா? அப்போது ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, நான் அப்படி தான் இருப்பேன், எனக்கு இது வேணும். அப்போ தேவ பலன் வரும்போது பலவீனமாக இருக்கிற காரியங்கள் போயிடும். இன்றைக்கி நம்மளுக்குள்ள பலவீனம் என்னெல்லாம் இருக்கோ எடுத்து போட்டுருங்க. கர்த்தர் அதை விரும்பலை. இந்த குட் ஃப்ரைடே வருதுல, எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஓகே, எல்லாரும் எழுந்துருங்க, சில நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு காரியத்தை முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. ஆக்சுவலி எனக்கு இன்னும் அந்த வசனதெல்லாம் இருக்குது. இதே டைம் பத்தில் பாருங்க, ஆவியானவர் அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறாமே. எல்லாரும் எழுந்திருச்சு ஒரு விசை நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. மனம் திறந்து ஒப்பு கொடுக்கிறோம். தன்னை தாழ்த்துகிறவன், வேதம் சொல்லுது, அவன் உயர்த்தப்படுவானா. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவானா. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவனை யார் எதிர்த்து நிற்பான்னு சொல்றாரு? தேவனே எதிர்த்து நிற்பாராம். பெருமை உள்ளவனை தேவனே எதிர்த்து நிற்பாராம். நீங்கள் தாழ்த்தி ஒப்புடுங்க. ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் ஆண்டவரே, இந்த சபையில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே நீர் ஆளுகிடுங்க ஆண்டவரே, ஒரு விசை இவர்கள் ஆளுகிடுங்கப்பா. இவர்களுக்காக நீ யாவற்றையும் செய்து முடித்திட்டீரே அப்பா. எத்தனை வியாகுல நீங்க பட்டீங்க, எத்தனை வேதனை பட்டீங்க, எத்தனை துன்பப்பட்டீங்க. இதெல்லாம் நாங்கள் கடந்து போக கூடாது என்று சொல்லி ஆண்டவரே எங்களை விடுவித்த தேவனே அப்பா, இப்பொழுது நாங்கள் செபிக்கிறோம். எந்த இடத்துல நாங்கள் இன்னும் பலவீனமா இருக்கிறோம், எந்த இடத்துல இன்னும் குறைவா இருக்கிறோம், எங்க மாம்சத்தின் கண்களை இருக்கிறோம், எங்களை ஆவிக்குரியவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. இந்த குட் ஃப்ரைடே நிமித்தம் ஆண்டவரே நான் ஒரு விடுதலையை பெற வேண்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே உயிர் தெழுகிறவனாக இருக்கணும். நாங்கள் உயிர் தெழுந்து ஒரு புதிய வாழ்க்கையை வாழுகிறவனாக இருக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மை செய்திருக்கிறீங்க. எங்களுக்கு நல்ல சபையை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, நல்ல ஊழியக்காரங்களை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல லீடர்ஸை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறீங்க, தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறீங்க, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. உம்முடைய கருத்துல எல்லாவற்றிலும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தீமை செய்கிற தேவன் அல்ல, நீர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மை செய்திருக்கிறீங்க. நீ நன்மை செய்தனால தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, பிசாசு சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது, பிசாசின் வார்த்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. எல்லாவற்றிலும் அவனுடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது முறியடிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த சபை மலை மேல உள்ள சபை, மலை மேல உள்ள கட்டப்பட்ட சபை, அது எப்பவுமே மறைவா இருக்காது. அநேக பேருக்கு இது வெளிச்சமா இருக்கும். இங்க இந்த உள்ளுக்கு இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை காண்பீர்கள், உள்ள இருக்கிறவர்கள் தேவனுடைய பிரகாசத்தை காண்பீர்கள், சுகத்தை காண்பீர்கள், விடுதலையை காண்பீர்கள், வெற்றியை காண்பீர்கள். அப்படியாக தேவனாகிய கர்த்தர் நடத்த வல்லை முழுவரா இருக்கிறார். உங்கள் இருதயத்தை பார்க்கிற இருதயத்தில் முதலிடம் ஆண்டவரே அப்பா. எங்கள் இருதயத்தில் முதலிடம் நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தில் முதலிடம் நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க நடத்துங்க, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. உம்முடைய தெய்வீக கருத்துல நாங்க எல்லாரையும் அரப்பணைத்து ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். அபிஷேகிங்க ஆண்டவரே, உச்சம் தலையிலிருந்து அடி பாதம் மட்டும் அபிஷேகிங்க, அபிஷேகிங்க ஆண்டவரே. இந்த சபையில தான் நீங்க எங்களை அபிஷேகத்தை ஆண்டவரே. இந்த அபிஷேகத்துக்கு எதுவுமே தடையா வரக்கூடாது. இந்த அபிஷேகத்தை ஒருவனும் உடைத்து விடக்கூடாது. சுற்றிலும் அக்னிமயமான மதிலை வைங்க, மறைத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உலகத்தின் சிற்றின்பம், பாவங்கள், இச்சைகள் எதுவுமே ஆண்டவரே மேற்கொள்ளக்கூடாது. கண்கள் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை எதுவுமே ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அப்படியே நிக்காதீங்க, ஒப்பு கொடுங்க. தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது ஆளுகை செய்யறார். இப்பொழுதே தொட்டு கொண்டிருக்கார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க அப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுங்க அப்பா. ஒவ்வொரு மேலும் உடைய ஆசீர்வாதம் வரட்டும், ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வரட்டும், உம்முடைய கிருபை வரட்டும் ஆண்டவரே. அப்படியாக நீர் ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் ஒரு பாதத்தில் வைத்து இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உடைய அன்பை நாங்கள் தியானித்தோம். சிலுவையிலே நீங்கப்பட்ட பாடுகளை தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்று நீர் எங்களுக்கு சிலுவை மூலமாக தேவ பலனை தந்திருக்கிறீர். நாங்கள் தேவ பலனை பெற்றவர்கள். எங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் செய்ய தேவ பலனை நீ கொடுத்தபடியாய் நன்றி அப்பா. வேதம் சொல்லியிருக்கிறபடி என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. அவ்விதமாக உடைய ஜனங்களுக்கு தெய்வீக பலத்தை கொடுத்து வாழ்க்கையில இன்றும் வெற்றி நடைபோட உதவி செய்வீராக. சத்துருக்களை, சோதனைகளை ஜெயிக்க கிருபை தந்து நடத்துவீராக. இன்றைக்கு பெற்ற வார்த்தைகளை மனதில் வைத்து ஆண்டவரே, நாங்கள் முறுமுக ஜனங்களா இல்லாதபடி நீர் எங்களுக்கு தந்த நன்மைகளை நினைத்து நீர் எங்களுக்கு கொடுத்த விடுதலையை பெற்று வெற்றி உள்ள ஜனங்களாக கடந்து செல்ல எங்களை வழி நடத்துவீராக. கடந்த நாட்கள் நீங்க செய்த நன்மைகளை மறவாதபடி இந்த திரு சபையில வரும்போது ஒன்றுமில்லாமல் வந்தோம், பலவீனத்தோடு வந்தோம், சோர்ந்து போய் வந்தோம். எல்லாவற்றையும் மாற்றி அமைத்திருக்கிறேன். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சிறு சபை மூலமாக உடைய புண்ணியங்களை, நன்மைகளை அறிவிக்க எங்களை பயன்படுத்துவீராக. சிறு பிள்ளையிலிருந்து முதியோர் வரைக்கும் யாவரையும் உடைய வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். தேவ செய்தி கொண்டு வந்த சகோதரர் ஜேம்ஸ் குடும்பத்தை ஆசீர்வதியும். கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் புதிய பலத்திலே நடத்துவீராக. எல்லா புகழும் மகிமை உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கினார். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பரிசுத்த ஆவியானவருடைய அன்னோனி ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் செல்வதாக இருப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருக்கும் சமாதானம். கர்த்தர் உங்களை திருமணம் என்பது வெறும் வாழ்வை தாங்கிக் கொள்வதற்கான ஒன்றல்ல, அது பரிசுத்தமானது. ஒரே வீட்டில் வாழும் 2 மனிதர்கள் அல்ல, உடன்படிக்கையில் நடக்கும் 2 இருதயங்கள். அன்றாட வாழ்க்கையின் இயல்பான ஓட்டத்தில் நாம் ஒரு காலத்தில் செய்த வாக்குறுதிகளை வாழ்வில் நடத்துவதை நிறுத்திவிட்டோம். ஆரம்பத்திலிருந்தே தேவன் அவர்களை ஒன்றாக ஆக்கினார். கணவன் மற்றும் மனைவி ஒன்றுபட்டு, நடுவில் கிறிஸ்துவை மையமாகக் கொண்டு. கிறிஸ்துவின் திருமணம் என்பது காதல் மட்டுமல்ல, அது தியாகம், அது மன்னிப்பு, அது உடன்படிக்கை. பலமான திருமணங்கள் தானாக உருவாகாது, அவை நோக்கத்துடன் கட்டப்படுகின்றன. நாம் திருமணங்களை பலப்படுத்தினால் குடும்பங்கள் பலப்படும். குடும்பங்கள் பலப்பட்டால் சபை பலப்படும். அதனால்தான் கஜாங் அசம்பிளி ஆஃப் காட் MCM மேரிட் கப்புள் மினிஸ்ட்ரி எனும் ஒரு சிறப்பு ஊழியத்தை நிறுவியுள்ளது. திருமணங்களை நோக்கத்துடன் கட்டி எழுப்பவும், உடைந்த உறவுகளை சீர் செய்யவும், கணவன் மனைவி இருவரும் ஆன்மீகமாக ஒன்றாக வளரவும், கிறிஸ்துவை மீண்டும் அவர்களின் உடன்படிக்கையின் நடுவில் நிலைநிறுத்தவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஊழியம். ஏனெனில் இது ஒரு திருமணம் மட்டுமல்ல, இது ஒரு உடன்படிக்கை. MCM Married Couple Ministry